என் பேர் வேல்மணிங்க. எங்க வண்டியெல்லாம் தள்ளி விட்டு போட்டு 2 பசங்க ஓடுறாங்கன்னு சொன்னாங்க சார். நாங்கள் 4-5 பொம்பளைக்கு பின்னாலே ஓடணும். நாங்கள் இந்த வழியில் ஓடி ஐடிபி காலனி வழியாக வரக்குள்ள இங்கே பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி பின்னாலே திருப்பி ஓடி வந்தோம். ரிட்டன் ஓடி வந்தது. அந்த அடித்த அக்காவோட பையன் வந்து இது யார் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கறக்கு வந்தது. அந்த பையனை ஒரு அடி பலார்னு ஒரு போலீஸ்காரர் அடிச்சிட்டாரு. அடிக்கடிக்கு என் பையன் தப்பு பண்ணலைங்கன்னு பின்னாவே அவங்க அம்மா பிடிச்சிதுங்க. அவங்க அம்மா பிடிக்க அவங்க அம்மா ஒரு அடி புடனையில் அடிச்சுது. இன்னொரு சின்ன மகன் வந்து ஐயோ எங்கள் அம்மா பண்ணலையே, ஏங்க எங்கள் அண்ணன் அடிச்சிங்க தப்புங்க, எங்கள் அண்ணன் என்னங்க சார் காரணம் பேசிக்கலாம் ஏங்க சார் அடிக்கிறீங்க கூட ஜீப்புக்குள்ளே போட்டு இழுத்து போட்டாங்க. நாங்கள் 4-5 பொம்பளைக்கு சேர்ந்து பிடிச்சி இழுக்கிறக்க எங்களால் முடியறதில்ல. பிடிக்க வீட்டு வரையும் துரத்திட்டு வந்து அடிக்கிறதுக்கு வர்றாங்க. கடைசியில் வந்து இப்போ சமாதானமாக ஆஸ்தியில் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது எந்த வழியில்லைங்க சார் நியாயம்? ஒரு பொம்பளை அடிக்கிறது என்ன நியாயமா? ஒரு பெத்த தாய் கதறனே 2 மகனையும் கட்டி பிடிச்சிட்டு விடுங்க, தப்பு பண்ணல 4-5 பொம்பளைக்கு சேர்ந்து தான் சார் பின்னால் நின்று கத்தணும். அவங்க வந்து கை இல்ல பின்னால டோர் வழியா நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ்கார மேல கை பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. கையே படலைங்க சார். நாங்க பின்னால் டோர் மேல நின்று நாங்க பின்னால் நின்று மத்தியில வந்தாங்க. நாங்க பின்னால் டோர் வழியா நின்னா கை பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து ட்ரெஸ்ஸோட வந்திருக்காங்க. மத்தியில வரும்போது நாங்க டோர் வழியா நின்னாங்க. 2 டோர் வழியா நாங்க எந்தக்கு நின்னா 2 பசங்களை உள்ள தள்ளும் போது பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நாங்க நின்னோம். டோர் வழியா பின்னா போய் நாங்க நிக்க கிடையாது.
இதாங்க சார் நடந்தது.